வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 சிதைந்த கனவு அத்தியாயம் 49 பட்டண பிரவேசம். கமலி முன் தடவையை காட்டிலும் இந்த தடவை தங்கை சிவகாமியிடம் அதிக அன்பும் ஆதரவும் காட்டினாள். முன் தடவை அவள் கண்ணனுடைய அகால மரணத்தை பற்றி அப்போதுதான் கேள்விப்பட்டபடியால் அழுகையும் அலறலும் ஆத்திரமும் ஆங்காரமுமாய் இருந்தாள். அடிக்கடி சிவகாமியை பார்த்து, அடி பாதகி, உன்னையும் கெடுத்து கொண்டு என்னையும் கெடுத்து விட்டாயே, நீ முன்னமே செத்திருக்க கூடாதா என்று திட்டினாள். சிவகாமி பொறுமையாய் இருந்ததுடன் தானும் அவளோடு சேர்ந்து அழுது தன்னைத்தானே நொந்து கொண்டும் திட்டிக் கொண்டும் கமலிக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தாள். இந்த முறை கமலி சிறிது ஆறுதலும் அமைதியும் அடைந்திருந்தாள். வாதாபியில் சிவகாமியின் வாழ்க்கை பற்றி விவரமாக சொல்லும்படி வற்புறுத்தினாள். கண்ணன் மரணமடைந்த வரலாற்றை பற்றியும் விவரமாக கேட்டு தெரிந்து கொண்டாள். கண்ணனுடைய உயர்ந்த குணங்களை பற்றியும் கமலியிடம் அவன் கொண்டிருந்த அளவில்லாத காதலை பற்றியும் மூச்சு விடாமல் அந்த தோழிகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் வெளியிலே போயிருந்த சின்ன கண்ணன் மா மா என்று கூவிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான். கமலி அவனை வாரி அணைத்து கொண்டு, தங்காய், இனிமேல் உனக்கும் எனக்கும் இந்த பிள்ளைதான் கதி. இவன் வளர்ந்து பெரியவனாகித்தான் நம் இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்றாள். அதை கேட்டதும் சிவகாமிக்கு சுரீரென்றது. கமலி அக்கா ஏன் இப்படி சொல்கிறாள்? அவள் கணவனை இழந்த காரணத்தினால் தானும் அவளைப் போலவே ஆகிவிட வேண்டுமா? மாமல்லரையும் அவருடைய இன்ப காதலையும் தான் வெறுத்து விட வேண்டுமா? இவ்விதம் சிவகாமி எண்ணமிட்டுக் கொண்டிருந்த போது வீதியில் வாத்திய முழக்கங்களும் ஜெயகோஷங்களும் ஜனங்களின் கோலாகல துவனிகளும் கலந்த ஆரவாரம் கேட்டது. ஏற்கனவே ஆயனர் மூலமாக சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலத்தை பற்றி சிவகாமி தெரிந்து கொண்டிருந்தாள். அதை பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு மிக்க ஆவலாயிருந்தது. அக்கா, நாமும் பலகடை அருகில் போய் ஊர்வலத்தை பார்க்கலாம் என்றாள். உனக்கும் எனக்கும் பட்டண பிரவேசமும் ஊர்வலும் என்ன வேண்டி கிடக்கிறது? பேசாமல் இரு என்றாள் கமலி. கண்ணனை இழந்ததனால் மனம் கசந்து போய் கமலி அப்படி பேசுகிறாள் என்று சிவகாமி நினைத்தாள். என்ன அப்படி சொல்கிறாய் அக்கா? சக்கரவர்த்தி என்னுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை பாடுபட்டார். அவருடைய விஜயோத்சவத்தை நகரத்து மக்கள் எல்லாம் கொண்டாடும் போது நாம் மட்டும்... கமலி குறுக்கிட்டு, நீயும் ஆச்சு, உன் சபதமும் ஆச்சு, உன் சக்கரவர்த்தியும் ஆச்சு. அடி பைத்தியமே, உனக்கு மானம் ரோஷம் ஒன்றுமில்லையா? வாதாபியிலேயே எல்லாவற்றையும் பறிகொடுத்து விட்டு வந்தாயா என்றாள். கமலி இப்படி பேசியது சிவகாமிக்கு சிறிதும் விளங்காமல் மேலும் மனக்குழப்பத்தை அதிகமாக்கிற்று. கமலி மேலும், அடி தங்காய், நீயும் மாமல்லரும் கல்யாணம் செய்து கொண்டு தங்க ரதத்தில் நவரத்ன குடையின் கீழ் உட்கார்ந்து ஊர்வலம் வர உன் அண்ணன் ரதம் ஓட்டும் காட்சியை கண்ணால் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டேனே, அது நிராசையாகி போய்விட்டதே என்று கண்ணில் நீர் ததும்ப கூறிய போது அவள் கண்ணன் மரணத்தை எண்ணித்தான் இப்படி மனங்கசந்து பேசுகிறாள் என்று சிவகாமி மௌனமாயிருந்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் ஊர்வலம் அருகிலே வந்துவிட்டதாக தோன்றியதும் சிவகாமி தனது ஆவலை அடக்க முடியாதவளாய் எழுந்து பலகனியை நோக்கி சென்றாள். கமலியும் அவளை தொடர்ந்து போனாள். வீதி வழியே வந்த சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலம் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. ஊர்வலத்தின் முன்னணியில் ஜெயப்பேரிகைகளை முதுகில் சுமந்து சென்ற பிரம்மாண்டமான ரிஷபங்களும் அலங்கார யானைகளும் குதிரைகளும் ஒட்டகங்களும் அவற்றின் பின்னால் பலவகை வாத்திய கோஷ்டிகளும் கொடிகளும் விருதுகளை தாங்கிய வீரர்களும் போவதற்கு ஒரு நாழிகைக்கு மேல் ஆயிற்று. பிறகு அரபு நாட்டிலிருந்து வந்த அழகிய வெண்புறவிகள் பூட்டிய சக்கரவர்த்தியின் தங்கரதம் காணப்பட்டது. வீதியின் இருபுறத்து மாளிகை மாடங்களிலிருந்தும் குடிமக்கள் புஷ்பமாரி பொழிந்தார்கள். மங்களகரமான மஞ்சள் அரிசியும் நெல்லும் பொரியும் தூவினார்கள். இனிய மனம் பொருந்திய சந்தன குழம்பை வாரி தெளித்தார்கள். வாதாபி கொண்ட மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க, வீராதி வீரர் நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க என்பன போன்ற எத்தனையோ விதவிதமான ஜெயகோஷங்கள் வானத்தை எட்டும்படி 10,000 குரல்களிலே எழுந்தன. சக்கரவர்த்தியின் ரதம் அருகில் வந்துவிட்டது என்று அறிந்ததும் சிவகாமியின் இருதயம் வேகமாக அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது. தங்க ரதத்திலே பூட்டிய அழகிய வெண்புறவிகளையே சற்று நேரம் அவள் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மிக்க பிரயத்தனத்துடன் கண்களை திருப்பி அந்த தங்க ரதத்திலே அமைந்திருந்த ரத்தின சிம்மாசனத்தை நோக்கினாள். ஆஹா, இது என்ன? சக்கரவர்த்திக்கு அருகிலே அவருடன் சரியாசனத்திலே வீற்றிருக்கும் அந்த பெண்ணரசி யார்? சிவகாமியின் தலை சுழன்றது. பலகனி வழியாக வீதியிலே தெரிந்த வீடுகள் எல்லாம் சுழன்றன. தங்க ரதம் சுழன்றது. அதற்கு முன்னும் பின்னும் வந்த யானை குதிரை பரிவாரங்கள் எல்லாம் சுழன்றன. கூட்டமாக வந்த ஜனங்களும் சுழன்றார்கள். சிவகாமி சுவரை கையினால் கெட்டியாக பிடித்துக்கொண்டு மறுபடியும் நன்றாக பார்த்தாள். உண்மைதான், அவளுடைய கண் அவளை ஏமாற்றவில்லை. மாமல்லருக்கு பக்கத்திலே ஒரு பெண்ணரசிதான் உட்கார்ந்திருக்கிறாள். ஆஹா, எத்தகைய அழகிய அவள்! முகத்திலேதான் என்ன கலை! ரதியோ இந்திராணியோ அல்லது மகாலட்சுமியேதானோ என்றல்லவா தோன்றுகிறது. அவள் யார் அக்கா? சக்கரவர்த்தியின் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறவள் என்ற வார்த்தைகள் சிவகாமியின் அடித்தொண்டையிலிருந்து கம்மிய குரலில் வெளிவந்தன. இது என்ன கேள்வி? அவள்தான் பாண்டியகுமாரி, மாமல்லரின் பட்ட மகிஷி. வேறு யார் அவர் பக்கத்திலே உட்காருவார்கள் என்றாள் கமலி. அக்கா, அவருக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? எப்போது என்ற சிவகாமியின் கேள்வியில் எல்லையில்லாத ஆச்சரியமும் ஆசாபங்கமும் மனக்குழப்பமும் கலந்து துணித்தன.
அடி பாவி, உனக்கு தெரியாதா என்ன? யாரும் சொல்லவில்லையா? உனக்கு எல்லாம் தெரியும் என்றல்லவா நினைத்தேன். மாமல்லருக்கு கல்யாணமாகி வருஷம் 9 ஆயிற்றே. அந்த சதிகார மகேந்திர பல்லவன் மகனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டுத்தானே கண்ணை மூடினான் என்றாள் கமலி. அவரை ஏன் திட்டுகிறாய் கமலி? நல்லதை தான் செய்தார் மகேந்திரர். இப்போதுதான் எனக்கு உண்மை தெரிகிறது. என்னுடைய அறிவீனமும் தெரிகிறது என்று சிவகாமியின் உதடுகள் முணுமுணுத்தன. என்னடி உளறுகிறாய்? மகேந்திரர் நல்லதை செய்தாரா? குடிக்கெடுக்க அஞ்சாத வஞ்சகராயிற்றே அவர் என்றாள் கமலி. சிறிது நேரம் வரையில் சிவகாமி கண்ணை கொட்டாமல் ராஜ தம்பதிகளை பார்த்த வண்ணம் நின்றாள். தங்கரதம் மேலே சென்றதும் அடுத்தாற்போல் பட்டத்து யானை வந்தது. அதன் மேல் அமர்ந்திருந்த குழந்தைகளை பார்த்து, இவர்கள் யார் என்றாள் சிவகாமி. வேறு யார்? பல்லவ குலம் தழைக்க பிறந்த பாக்கியசாலிகள்தான். மாமல்லருக்கும் பாண்டியகுமாரிக்கும் பிறந்த குழந்தைகள். மகனுடைய பெயர் மகேந்திரன், மகளின் பெயர் குந்தவி. ஆஹா, அப்படியானால் பல்லவ குலத்தின் சந்ததியை பற்றி கவலை இல்லை என்று எண்ணியது. அதே சமயத்தில் அவளுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு நரம்பு படாரென்று அறுபட்டது. பட்டத்து யானைக்கு பின்னால் இன்னொரு யானை வந்தது. அதன் அம்பாரியில் புவனமகாதேவியும் மங்கையர்க்கரசியும் இருந்தார்கள். ராஜமாதாவுக்கு அருகிலுள்ள பெண்ணை பார்த்தாயா சிவகாமி? அவளுக்கு அடித்த குருட்டு யோகத்தை என்னவென்று சொல்லட்டும். பழைய சோழ குலத்தை சேர்ந்தவளாம் மங்கையர்க்கரசி என்று பெயராம். நெடுமாற பாண்டியனை இந்த அதிர்ஷ்டக்காரி மணந்து கொள்ளப் போகிறாள். எப்படியும் ராஜகுலத்திலே பிறந்தால் அந்த மாதிரி வேறேதான் என்று சொல்லி வந்த கமலி சிவகாமி அருகிலே இருந்து நகர்ந்து செல்வதை பார்த்து, அடியே, ஏன் போகிறாய் என்றாள். உண்மையில் கமலி கடைசியாக சொன்னது ஒன்றும் சிவகாமியின் காதில் விழவில்லை. பட்டத்து யானை மீது இருந்த குழந்தைகளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த யானை நகர்ந்ததும் பலகனியின் பக்கத்திலிருந்து புறப்பட்டு சென்றாள். வீட்டு முற்றத்தின் ஓரத்தில் உட்கார்ந்து வெகுநேரம் வரை சித்தப்பிரமை கொண்டவள் போல சிலையாக அமர்ந்திருந்தாள். ஊர்வலம் முழுதும் போன பிறகு கமலி அவளிடம் வந்து சேர்ந்தாள். அடி பெண்ணே, ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாய்? ஒரு குரல் அழுது தொலையேன். சக்கரவர்த்தியை காதலித்ததனால் என்ன? அழுவதற்கு கூட அவனுக்கு பாத்தியதை இல்லாமற் போயிற்று என்று கேட்டாள். சிவகாமிக்கு எங்கிருந்தோ திடீரென்று அழுகை வந்தது. வறண்டிருந்த கண்களில் கண்ணீர் வெள்ளமாக பெருகத் தொடங்கிற்று. கமலியின் மடியில் குப்புற படுத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். ஒரு நாழிகை நேரம் அழுத பிறகு விம்மல் நின்றது. கண்ணீரும் ஓய்ந்தது. சிவகாமியின் இருதயத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கிவிட்டது போல தோன்றியது. இதற்கு முன் அவள் என்றும் அறியாத அமைதியும் சாந்தமும் உள்ளத்திலே குடிகொண்டன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.